வணக்கம். இன்னைக்கு இந்த ராசிபலன் பார்க்கறதுக்கு முன்னாடி நான் சில விஷயங்களை சொல்லணும். ஃபர்ஸ்ட் பாருங்க, எல்லாரோட ஜாதகத்துல ஒரு பர்த் டைமு பர்த் இயர் சரியா இருக்காது. நிறைய பேருக்கு டைம் கொஞ்சம் தப்பா இருக்கும். அந்த டைம்ல நம்ம ஜாதகம் பார்க்கறதுக்காக கை ரேகை வச்சுதான் பார்க்கணும். நம்ம கையிலே கூட ராசிகள் இருக்கு, 12 ராசிகள் இருக்கு, கிரகங்கள் இருக்கு. இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் இப்ப திருமண யோகம் ஜாதகத்துல கன்ஃபார்ம் ஆயிடுச்சுன்னா, நவாம்சத்துல கன்ஃபார்ம் ஆயிடுச்சுன்னா, கை ரேகையில சுக்கிர ரேகை அந்த டைம் பீரியட்ல சேருதா, அது ரெண்டுமே நம்ம கம்பைன் பண்ணது ஆகணும். ஸோ ரெண்டு கம்பைன் பண்ணும்போது இந்த இவெண்ட் எப்போ நடக்கும்னு நம்ம ஈஸியா சொல்லிடலாம். அது விட்டுட்டு நம்ம நிறைய பேர் என்னென்னமோ சொல்றாங்க. ஆனா நமக்கு வேண்டியது என்ன? நம்ம திருமணம் எப்போ நடக்கும், பரிகாரமோ அதெல்லாம் விடுங்க, செகண்டரி. ஆனா அந்த இவெண்ட் எப்போ நடக்கும் அது இம்பார்ட்டண்ட்டாக நம்ம கண்டுபிடிக்கிறதுக்காக கை ரேகை, ஜாதகம், நவாம்ச குண்டலி இது எல்லாமே பார்க்கணும். யூஸ்வலா நான் பிரஷ்ன சாஸ்திரமும் பார்க்குறேன். அந்த பிரஷ்ன சாஸ்திரம் பார்க்கும்போது அங்கே ஒரு கம்பைன் ஆயிடுச்சுன்னா, ஒரே ரிசல்ட் வந்துருச்சுன்னா கண்டிப்பா அந்த ஈவெண்ட் இந்த டைம்ல நடக்கணும்னு நான் சொல்லலாம். ஸோ அதுக்காக நீங்க பைரவி ஆஸ்ட்ரோல நீங்க இந்த கன்சல்டேஷன் எடுத்துக்கலாம். உங்க ஜாதகம் பார்த்து உங்க கைரேகையை பார்த்து நான் உங்க கேள்விக்கு ஒரு கரெக்டான ப்ரொடக்ஷன் நான் கொடுக்குறேன். மேச ராசி 2026 இந்த ஜூலை மந்த்ல இந்த மேச ராசியில பிறந்தவருக்கு என்னென்ன விசேஷங்கள் இருக்கு, என்னென்ன பாசிட்டிவ் நெகட்டிவ் இருக்கு நம்ம பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் இந்த மேச ராசியில பிறந்தவருக்கு மேச ராசியாதிபதி செவ்வாய் 2வது இடத்துல ரொம்ப ஸ்ட்ராங்கா இருக்கிறதுனால ஃபைனான்சியல் சக்சஸ் அதிகமா இருக்கும். இப்போ நீங்க ஏதோ பிசினஸ் பண்றீங்க, ஒரு புதுசாக இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணுறீங்க, அவருக்கு 100% இல்லை அதிகமான லாபம் இருக்கும். யார் பிஸ்னஸ் பண்ணுறீங்களோ ரொம்ப நல்லது. யார் பணத்தை பார்த்துட்டு இருக்கீங்க, யூஸ்வலாக பணம் கொடுத்துருப்பீங்க, அது திரும்பி வந்திருக்காது, அந்த பணம் கூட உங்களுக்கு சேர்றது அதிகமான வாய்ப்பு இருக்கு. அதே மாதிரி பித்ராஜித சொத்து, எப்படின்னா பூர்வீக சொத்து கிடைக்கிற வாய்ப்பு கூட அதிகமாக இருக்கு. பிகாஸ் அந்த அஷ்டமாதிபதி 2வது வீட்டில் இருக்கும்போது ஒரு சடனுக்காக உங்களுக்கு பணம் கூட வரலாம். அப்படின்னா ஒரு அன்எக்ஸ்பெக்டடா ஒரு பல்கான பணத்தை நீங்க பார்க்குற அதிகமான யோகம் இந்த மேச ராசியில பிறந்தவருக்கு இருக்கு. சதுர்த்தத்துல குரு கிரகம் இருக்கிறதுனால யூஸ்வலா ப்ராப்பர்ட்டி வாங்குற யோகம், ப்ராப்பர்ட்டி கிடைக்கிற யோகம், பூர்வீக சொத்து கிடைக்கிற யோகம். சில பேர் ரெண்ட் பர்பஸுக்காக வீடு கட்டிட்டு இருப்பாங்க. அவருக்கு அந்த மாதிரி ஒரு லோன் அமையறதுக்கு, அந்த மாதிரி வீடு கட்டுறதுக்கு இது ரொம்ப நல்ல ஒரு டைம் பீரியட் ஸ்டார்ட் ஆயிடுச்சு. ஸோ அதனால வீடு கட்டுறதுக்கு, ப்ராப்பர்ட்டி வாங்குறதுக்கு அதிகமான பாசிபிலிட்டிஸ் இந்த ஒரு டைம் பீரியட்ல அதிகமாக இருக்கு. பஞ்சம பாவத்துல ஆல்ரெடி கேது இருக்கிறதுனால உங்க குழந்தைகள்னால பிரச்சனை வரும். தலைநோய், ஏதாவது உங்களுக்கு அது பிடிக்காத மாதிரி எதுவும் செய்வாங்க. அவரை திருமண வாழ்க்கையில கூட பிரச்சனை வரலாம். உங்க குழந்தைகளோட வாழ்க்கையில திருமண பிரச்சனை வர்றதுக்கு அதிகமான சான்சஸ் மேச ராசியில பிறந்தவங்க இருக்கு. இன்னும் சொன்னா சாடை சாத்தி பத்தி நம்ம பேசிதான் ஆகணும். இந்த சாடை சாத்தி பத்தி பார்க்கும்போது யூஸ்வலா சாடை சாத்தி அப்படி எல்லாருக்கும் எஃபெக்ட் பண்ணாது, நல்லது கூட பண்ற சான்சஸ் இருக்கு. இங்க பாருங்க, ஒரு சாடை சாத்தி எஃபெக்ட் ஆகணும்னா அது உங்க சந்திரனோடு ஒரு மேசராசில பிறந்திருக்கிறீங்க இல்லையா, நட்டல் சார்ட்ல சந்திரன் நீங்க பிறக்கும் போது எந்த டிகிரிஸ்ல இருக்கு அந்த சமீபத்துக்கு வரணும். சும்மா உங்களுக்கு அது சாடை சாத்தி ஸ்டார்ட் ஆகாது. இதெல்லாமே மனசுல வச்சுக்கோங்க. இப்போ சாடை சாத்தி பத்தி பயம் இருந்தா நீங்க அனுமன் சாலிஸ் சொன்னா போதும். யாரோ ஒரு பெரியவர் சொன்னாங்க, ஒரு நாள்ல 7 தடவை அவர் இது சொன்னா போதும், அனுமன் சாலிஸ் எல்லா பிரச்சனைகளுமே சரியாயிடும். ஸோ ஒரு இந்த சாடை சாத்திக்காக நீங்க இந்த அனுமன் சாலிஸ் கண்டிப்பா சொல்லலாம். அதுக்கப்புறம் 11th ஹவுஸ்ல இருக்கிற ராகுனால கண்டிப்பா உங்களுக்கு சடனான ஒரு சேஞ்சஸ் இருக்கும். உங்க அண்ணர்களுக்கு நல்லதில்லை, எங்க எல்டர் பிரதர்ஸ்களுக்கு, உங்க நண்பர்களுக்கு நல்லதில்லை. எப்படின்னா கொஞ்சம் பிரச்சனையா வரும். ஆனா ஒரு அன்யூஜுவலான ப்ராஃபிட் வர்றதுக்கு சான்சஸ் இருக்கு. நீங்க அது டைரக்டா 5th ஹவுஸை பார்க்குது. எப்படின்னா யூஸ்வலா ஏதாவது ஒரு லிக்விட் ரிலேட்டட் பிசினஸ் பண்றவருக்கு, ஃபாரின் ரிலேட்டட் ஜாப் பண்றவருக்கு, ஃபாரின் ரிலேட்டடா சம்பந்தமான ஏதாவது பிசினஸ் உங்க மனசுல இருந்துச்சுன்னா அங்கே நீங்க இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணா ராகுனால கண்டிப்பா சக்சஸ் இருக்கும். திருமணம்
கண்டிப்பா அவர் சரியான நேரத்தில் அமையும். எதுக்குன்னா ரொம்ப நல்ல காம்பினேஷன்ஸ் இருக்கு. சப்தமாதிபதி வந்து சதுர்த்த பாவத்தில் இருக்கிறது வந்து யூஸ்வலா அவங்களுக்கு திருமணம் அமையும், நல்ல சம்பந்தம் வரும். நிறைய பேருக்கு வந்து செட் ஆக மாட்டேங்குது. ஆனா அந்த அந்த அப்படி இருக்கிறவருக்கு கண்டிப்பா திருமணம் அமையும். அதுக்கப்புறம் வந்து ஹெல்த் பிரச்சனை கண்டிப்பா சரியாகலாம். அது வந்து அதிகமாகாது, அது கண்ட்ரோல்ல இருக்கிற சான்சஸ் இருக்கு. ஸோ இவ்வளவு விஷயங்கள் வந்து மேச ராசியில பொறுத்தவரைக்கும்.